சென்னை மத்திய குற்றப்பிரிவு அவங்க சார்பாக 4 பேர் மேலே வந்துட்டு இந்த கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது விஷ்ணு, நம்ம ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்டு இருக்க விஷ்ணு, அண்ட் தென் அஷ்மிதா, அதுக்கப்புறம் விஷ்ணுவோட அம்மா ஆனந்தி, தங்கச்சி ஸ்ரீவித்யா, இவங்க பேர் மேலே எல்லாம் போடப்பட்டிருக்கு. கட்டத்துக்கு மேலே தான் எனக்கு தெரிய வரும், நான் மட்டும் இல்லை என் குடும்பத்தை சார்ந்த அனைவருமே இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. அதாவது அவருடைய ஒய்ஃப் நிர்மலா தேவி 27 லட்சம் ரூபா, ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும் 1,62 லட்சம் ரூபாய் இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். மெயினாக இதில் இன்னொன்று பார்க்கப்படுதுன்னா தாய்ஷா அப்பார்ட்மெண்ட். இங்கே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க அட்டாச்சு ப்ரூஃப் எல்லாம் கொடுத்ததுனால மட்டுமே இன்னைக்கு எஃப்ஐஆர் வரைக்கும் இது வந்திருக்கு. ஆனந்தி தான் இதில் மெயின் பிரெயின் பிஹைண்ட் த இதுவே கல்பரேட். எக்ஸாக்ட்லி. ஓகே, ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் தான் நமக்கு விஷ்ணு ஃபாரெக்ஸ்னு ஒரு ரூபம் தெரியும். அதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே ஆனந்தி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். வணக்கம் மேம். இப்போ அஷ்மிதா விஷ்ணு கேஸ் வந்து விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாளைக்கு ஒரு மாதிரியான தகவல்கள் நமக்கு கிடைக்குது. இதுல முழுக்க எல்லாத்தையும் தெரிஞ்சது நீங்க மட்டும். அப்படின்னா சொல்லியோ. சரி, ஓகே, சொல்லுங்க. நீங்க தான் இத பத்தி சொல்லியா. ஓகே, சரி, நேத்தி வந்தது என்னன்னா, நம்ம முதல்ல ஆரம்பிச்ச விஷயம் ஃபாரெக்ஸ் ஸ்கேம் இருக்கு இல்லையா. ஸோ அதோட ஒரு அப்டேட்டாக தான் நேற்று வந்து வழக்கு பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்திருக்கு. அதாவது சென்னை மத்திய குற்றப்பிரிவு அவங்க சார்பாக 4 பேர் மேலே வந்துட்டு இந்த கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது விஷ்ணு, நம்ம ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்டு இருக்க விஷ்ணு, அண்ட் தென் அஷ்மிதா, அதுக்கப்புறம் விஷ்ணுவோட அம்மா ஆனந்தி, தங்கச்சி ஸ்ரீவித்யா, இவங்க பேர் மேலே எல்லாம் போடப்பட்டிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் இந்த ஃபாரெக்ஸ் ஸ்கேமில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தட் இஸ் ட்ரேடிங் ஸ்கேமில் வந்துட்டு செக் பவுன்ஸ் கேசஸ் நிறைய ஃபைல் ஆயிருக்கு, நிறைய இடத்துல ஃபைல் ஆயிருக்கு. கிரிமினல் கம்ப்ளைண்ட்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, நம்மளுமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அது பாதிக்கப்பட்டவங்களும் ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க, எல்லாமே அங்கே நடந்துச்சு ஆக்சுவலி. ஓகே, அது இல்லாமல் பெங்களூர்லேயும் ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம், அவங்க மேலேயும் எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு. ஆன்டிசிபேட்டரி பெயிலும் அஷ்மிதாக்கு மட்டும் கிடச்சது, மற்றவங்களுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் இங்கே கிடைக்கல. ஓகே, இதில் நிறைய கொஷின்ஸ் ஆரம்பத்துலேருந்து இருந்தது, இவங்களும் இன்வால்வ்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருந்தது. அப்போ நம்ம சொன்ன விஷயம் எவிடன்ஸ் இல்லாமல் பேச முடியாது அப்படிங்கிறது தான். இங்கேயுமே என்ன ஆயிருக்கு அப்படின்னா, எஸ், கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகி கேஸாக ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு இந்த விஷயம். ஓகே, தொடர்ந்து அவங்க வந்து என்கொயரிக்கு என்ன ஃபர்தராக வரப்போதோ அவங்க என்கொயரிக்கு கூப்பிடப்படுவாங்க. அப்புறம் இவங்க கிட்ட இருக்க எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு அடுத்த கட்டம் இது வந்து இங்கே டிசைட் ஆக போகுது. ஓகே, ஸோ அது வரைக்கும் என்ன அப்படின்னா, அந்த கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது தான். எதுக்காக அப்படின்னா, மோசடி, நம்பிக்கை மோசடி, இதன் கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நமக்கு இன்னும் எஃப்ஐஆர் வெளியில் வரல, பிகாஸ் இட் ஹஸ் பீன் கெப்ட் கான்ஃபிடென்ஷியல். ஓகே, ஏன்னா இன்னும் நிறைய பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருமே வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக கருதி தான் இந்த விஷயம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக ஹேண்டில் பண்ணப்பட்டு இருக்க ஒரு விஷயமாவே இருக்கு. அஷ்மிதா வந்து ஸ்டார்டிங்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கணவருக்கும் இந்த ஸ்கேமுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, கணவருக்கே இது இல்லை, நீங்க எப்படி இந்த பிசினஸ் லாஸ் எப்படி டேர்ம் பண்றீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. விஷ்ணுக்கே இதுல சம்பந்தம் இல்லைங்க, இதுல என்ன எங்க இழுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஆனா இவங்களும் இதுல ஒன் ஆஃப் தி குற்றவாளி அப்படின்னும் போது ஆச்சரியமா இருக்கு மேம் கேட்க. இப்போ வந்த விஷயம் அதுதான். ஏன்னா அங்கேயும் பெங்களூர்லயே ஆகட்டும், இங்கே ஆகட்டும், அவங்களும் இன்வால்வ்டு அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, சந்திரசேகர் அப்படிங்கிறவர் தஞ்சாவூரை சார்ந்தவர் தான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஏன்னா 2022 வந்து நான் விஷ்ணுவோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பார்த்துட்டு நான் வந்து இந்த ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்ணேன். எவ்வளோனா 65,25,000 நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. ஓகே, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு கட்டத்தில் டிசம்பர் 2023 வரைக்கும் எனக்கு அதுக்கான மந்த்லி ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க. என்னன்னா 4% கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாரு. எல்லாருக்கிட்டையும் அதே 4% தான். விஷ்ணு சொன்ன விஷயம், நான் 20% வரைக்கும் கொடுக்க முடியும், பட் ஆனால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் கருதி சேஃபர் சைடாக 4% விச் இஸ் அன் அஷர்டு ஒன்னா என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி விஷ்ணு அவங்க சொல்லியிருந்தாரு இல்லையா. இது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் எனக்கு தெரிய வரும், நான் மட்டும் இல்லை என் குடும்பத்தை சார்ந்த அனைவருமே இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. அதாவது அவருடைய ஒய்ஃப் நிர்மலா தேவி 27 லட்சம் ரூபா. ஓகே, 2 பெண்கள், ஒரு பெண் சைத்தன்யா 29 லட்சம், இன்னொரு பெண் ஐஸ்வர்யா. குடும்பத்துல இருந்தே ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும் 1,62 லட்சம் ரூபாய் இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். மெயினாக இதில் இன்னொன்று பார்க்கப்படுதுன்னா தாய்ஷா அப்பார்ட்மெண்ட். ஏன்னா எல்லாருமே நம்ம அதை விருகம்பாக்கம் ஜூரிஸ்டிக்ஷனாக வச்சு தான் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். ஏன்னா விஷ்ணு அங்கேருந்து தான் தெரிய வந்தது. விஷ்ணு எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறது தாய்ஷால தான். நிறைய பேர் மணி போடும்போது விஷ்ணுக்கு ரிசீவ் ஆனது தாய்ஷா இதுல இருந்து தான். அவர் அங்கே இருக்கும் போது ஆன்லைன் அக்கௌண்ட் விஷ்ணு குமார் அப்படிங்கிற அக்கௌண்ட் போக போக நெட் ஆர்கானிக்ஸ்லையும் சில அமௌண்ட் வாங்கியிருக்காரு. கேஷாகவும் சில பேர் வந்து கேஷாகவும் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன் அண்ட் ஆஃப் அப்படியுமே போயிருக்கு. ஓகே, தன்னுடைய அம்மா ஆனந்தி அவங்களுக்கு வந்துட்டு 25 years ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் இன் ட்ரேடிங் அந்த விஷயம் வச்சுன்னா அவங்கள பார்த்து தான் ட்ரேடிங் உள்ளே வந்தேன், ரெஜிஸ்டர்ட் நாங்கள் புரோக்கர் இதில் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க அம்மா பொறுத்த வரைக்கும் அது இருக்க மாதிரியும் சில ஹோட்டல்ஸில் வச்சு ட்ரேடிங் கிளாஸஸும் இந்த இடத்துல கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பிச்சது தான். ஏன்னா இதுவுமே நம்ம முன்னாடி சொன்ன எல்லா விஷயங்களுக்கும் மேட்ச் ஆகுது தானே. அந்த 4% இருக்கட்டும், சேம் வே ஆஃப்
ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும் எல்லாமே இதில் மேட்ச் ஆகுது. இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததில் கண்டிப்பாக எவிடன்ஸ் ஏதாவது அட்டாச் பண்ணியிருந்தா தான் அது எஃப்ஐஆர் வரைக்கும் போகும் இல்லையா? அந்த மாதிரி போய் தான் இன்னைக்கு இந்த கேஸ் வந்து ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு. மேம் இந்த எஃப்ஐஆர் பண்ணியிருக்காங்க, இதுல அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன இருக்கும்? விசாரணை செய்வாங்களா இது குறித்து? கண்டிப்பா அடுத்த கட்டம் விசாரணை இருக்க பட்சத்துல இவங்க பாதிக்கப்பட்டவங்க கொடுத்தது அனைத்துமே உண்மையா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா ரிமாண்ட் வரைக்குமே அந்த இடத்துல போகலாம். மேம் ஒரு பக்கம் ஃபாரஸ்ட் கேம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அஸ்மிதாவும் விஷ்ணுவும் மாறி மாறி ஒருத்தவங்க மேல குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிறாங்க. இவர் அஸ்மிதா ப்ராஸ்டிடியூட் ரேஞ்சுக்கு பேசியிருந்தாங்க, நம்மளால பார்க்க முடிஞ்சது. அஸ்மிதா இவரை தகாத வார்த்தைகள் சொல்லி இவர் என்ன திட்டுவாரு, நிறைய அபியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா இந்த ரெண்டு தரப்புல எந்த தரப்பு உண்மை அப்படின்ற ஒரு கேள்விக்குறி ரொம்ப நாளா உண்மை எல்லாமேன்றதை தாண்டி நம்ம முன்னாடி பேசும்போதே ஆஸ் அ விமனா அஸ்மிதா ஹராஸ் பண்ண தப்புன்னு தான் நம்ம பேசியிருந்தோம். அதுக்கே நிறைய பேர் நீங்க கட்சி மாறிட்டீங்களா வச்சுட்டீங்களா என்ன ஏதோ நிறைய கமெண்ட்ஸ் என்னால பார்க்க முடிஞ்சது. நல்லா புரிஞ்சுக்கணும், லாஜிக்கா யோசிங்க. எந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணை இப்படி செய்யறது தவறு. அடிக்கிறது, பல்ல ஒடிக்கிறது, வைக்கிறது அது எல்லாமே தவறு. அதுவும் பிரெக்னெண்டா இருக்கும்போது குழந்தைங்க அது இப்போ வீட்டிலே சும்மா சின்னதாக ஒரு சண்டை வந்தால் என்ன பண்ணுவோம்? குழந்தை பார்க்குறாங்க கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவோமா இல்லையா? ஸோ இது எல்லாமே பண்ணுறது மிக தவறான விஷயம். ஒன்று. ரெண்டாவது, அவங்க என்ன மாதிரி வெளியில் ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாங்களோ அதை தான் மக்கள் வந்து அந்த இடத்துல பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா? உள்ள இவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கு இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா அந்த இடத்துல டிவோர்ஸ் ஆகி திரும்ப மேரேஜ் பண்ணி திரும்ப ரீயூனியன் ஆகி இவ்வளோ விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கு. அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி விஷ்ணு தரப்புல இருந்து ஏடிஜிபின்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல அவங்க இந்த மாதிரி மூவில நடிச்சவங்க இந்த மாதிரி அவங்க அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டா இருக்கட்டும், விஷ்ணு அதனால அப்புறம் அரெஸ்ட் ஆகி உள்ள போனதுக்கு அப்புறம் அஸ்மிதா அவங்க இன்டர்வியூஸ் வந்து அவங்க நிறைய சொன்ன குற்றச்சாட்டுகளா இருக்கட்டும், அதுக்கு அவங்க வீடியோஸ் சிலது கொடுத்துருந்தாங்க, அந்த இடத்துல சாட்டு சிலது கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி சொன்ன குற்றச்சாட்டுகளா இருக்கட்டும். இது எப்படின்னா ஒருத்தர் மாறி 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 அந்த இடத்துல குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே இருக்காங்க. இதுக்கான பதில் அவங்க 2 பேர் தான் சொல்லணுமே தவிர we are like no one. இதற்கு தனியா கேஸ் வழக்குகள் போடப்பட்டிருக்கு அஸ்மிதா தரப்புல இருந்து இல்ல விஷ்ணு தரப்புல இருந்து? இல்ல, இப்போ அஸ்மிதா தரப்புல இருந்து போடப்பட்ட வழக்குக்கு தானே அவர் உள்ள போயிருக்காரு. ஏன்னா விஷ்ணு தரப்புல ஆரம்பத்துல இருந்து இந்த ஃபாரெக்ஸ்ன்ற விஷயம் இருக்கு, அந்த கேர்ள் ஹராஸ்மெண்ட் விஷயம் இருக்கு, இப்போ இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ், அதாவது மானபகப்படுத்துதல், அசிங்கமா பேசுதல், தாக்குதல், பொது வேலையில பேசுறது, இதுக்கு எல்லாத்துக்கான விஷயம் தானே விஷ்ணு இப்போ உள்ள போயிருக்காரு. இப்போ நிறைய பேர் முன்னாடியே என்கிட்ட ஆரம்பத்துல இருந்து கேட்டாங்க, இந்த மாதிரி விஷ்ணு மேல அடுக்கடுக்கா கேஸ் வந்துச்சு அப்படின்னா ஒன்னை விட்டு ஒண்ணு இப்படி ஆயிடுமா அப்படின்னு, இம்பேலன்ஸ் ஆயிடுமான்னு கேட்டாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்க எத்தனை குற்றங்கள் செய்தாலும் ஓகே அதுக்கான ஆடட் அப் கேசஸ் தான் அங்கே போகும். இப்போ ஒரு வேலை, இப்போ விஷ்ணு ஆல்ரெடி உள்ள இருக்காரு, ஓகே அவருக்கு இன்னும் பெயில் கிடைக்கல, அவர் உள்ள இவங்க வந்து சிசிபி வந்து என்கொயரி இனிஷியேட் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா அங்கிருந்து அவரை வந்து எடுத்து என்கொயரி பண்ணுவாங்க. இல்லை அவர் பெயில வெளியே வர போறாருன்னா அவருக்கான ப்ராப்பர் சம்மன் அனுப்பப்பட்டு அவர் என்கொயரிக்கு எடுக்கப்படுவார். ஓகே, ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதோட கம்ப்ளைண்ட் வேலை முடிய போறது கிடையாது. இங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க அட்டாச்சு ப்ரூஃப் எல்லாம் கொடுத்ததுனால மட்டுமே இன்னைக்கு எஃப்ஐஆர் வரைக்கும் இது வந்திருக்கு இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்க மேலே இவ்வளோ அலிகேஷன்ஸ் வைக்கப்பட்டிருக்கு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எதிர்த்தரப்புலையும் இங்கே இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்படும். ஓகே, போட்ட எஃப்ஐஆர் மீது அதுக்கப்புறம் தேவைப்பட்டால், ஏன்னா இது சீட்டிங், கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இது எல்லாமே இருக்கு, நான் பெயிலபிளும் இருக்கு, தேவைப்பட்டால் அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க நடக்கலாம். 4 பேர்ல யாராவது ஒருத்தர் இல்லை, எல்லார் மேலேயும் ஈக்குவலான குற்றச்சாட்டுகள் இருந்தால் எல்லாருமே தான் அந்த இடத்துல லைபிள் ஆவாங்க. அப்ப அஸ்மிதாவும் அரசு வாய்ப்பு இருக்கா? அகெயின் எஃப்ஐஆர்ல என்ன மாதிரி கண்டென்ட் இருக்குன்றதை பொறுத்து தான் அதை டிசைட் பண்ணப்படும். இன்னும் நமக்கு எஃப்ஐஆர் வெளியில வரல இல்லையா? இப்போ நம்ம சோசியல் மீடியாவில் கப்பிள்ஸ்லாம் பார்க்கும்போது இவங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்களே, சே நம்ம அப்பெல்லாம் இல்லையே அப்படின்னு இருக்கும். ஏன்னா அவ்வளோ பாசமழையை பொழிஞ்சிப்பாங்க. அந்த மாதிரி தான் அஸ்மிதாவும் விஷ்ணுவும் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு கடத்தில் இப்போ அவங்கள பார்க்கும்போது சோசியல் மீடியாவில் பார்க்குற எல்லாமே பொய்யா அப்படின்னு இருக்குங்க. ஏன்னா ஒரு கப்பிள்ஸும் இப்போ ஜெயம் ரவி ஆர்த்தியிலேருந்து எல்லாருமே நம்ம கொண்டாடின கப்பிள்ஸ் எல்லாருமே விவாகரத்துல முடிஞ்சிருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திரும்ப ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒருத்தவங்க லைஃபை பார்த்து இன்னொருத்தவங்க வாழணும்னு நினைக்கக்கூடாது. அவங்களுக்கான லைஃப் ஒன்று இருக்கு இல்லையா? ஏன்னா இதுவே இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்து நிறைய பேர் வீணா போகிறது நிறைய, அதனால கேசஸ் டிவோர்ஸ் வரைக்குமே வந்திருக்கு. தட் இஸ் ஃபேண்டசி பேஸ் பண்ணி அவங்க பாரு எப்படி பார்த்துக்கிறாங்க ஒய்ஃப், அவங்க பாரு எப்படி ஹஸ்பண்டை பார்த்துக்கிறாங்க, எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு நம்ம பாய் ஃப்ரெண்டுக்கோ கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ ஒரு ரெஃபரன்ஸ் அனுப்புறோம்னா என்ன அனுப்புகிறோம்? ஒரு கட்டத்தில் எனக்கு இது பிடிக்கும்னு அனுப்புவோம். இப்போ பாரு அந்த கப்பல் இப்படி பண்றாங்க, பாரு இப்படி பண்றாங்க, ஓகே அவங்க பாரு எப்படி சர்ப்ரைஸ் பண்றாங்க, நீ எனக்கு இப்படி சர்ப்ரைஸ் பண்ண அப்படின்னும் போது நம்ம என்ன ஆகுதுன்னா இமிட்டேட் தான் பண்ண ட்ரை பண்றோமே தவிர அவங்க வாழ்க்கையை அவங்க எங்க வாழ மறந்துடுறாங்க. அவங்க வாழ்க்கையை வாழ்றதுக்கு அவங்க எங்க மறந்துடுறாங்க. விச் மீன்ஸ் அந்த ஒரிஜினாலிட்டி இல்லை, எல்லாமே ஃபேக்கா போய் எதையோ நோக்கி அந்த ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர்த்து அது எந்த அளவுக்கு மனசுல இருந்து வருது, எந்த அளவுக்கு பிடிச்சி செய்கிறாங்க. ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள கண்டிப்பாக புரிதல் பிடிச்சி தான் செய்யணும். ஐயோ இன்னைக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம் நம்மளை இவ காலி பண்ணிடுவா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நிறைய பேர் மத்தியில் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தேவையில்லாம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது தான். ஏன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் வேற வே ஆஃப் லிவிங் வேற. ஓகே, அவங்களோட மெயின் விஷயம் இது வந்து ஒரு கண்டென்ட், அதுலேருந்து அவங்க கண்டிப்பாக அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க, அவங்க எல்லாமே பண்ணுறாங்க. இதை பார்க்குற நீங்கள் என்ன ஆகுது உங்களுக்கு இந்த இடத்துல? எஸ், அதே மாதிரி சில டைம் நல்ல இன்ஃப்ளூயன்சஸும் இருக்காங்க. விச் மீன்ஸ் நல்ல மீன்ஸ் இருக்கிறத இருக்க மாதிரி கொண்டு போய் சேர்க்கறது, ரொம்ப ரியாலிட்டி பேஸ்டாக இருக்க இன்ஃப்ளூயன்சஸும் இருக்காங்க. கண்டிப்பாக இல்லைன்னா எல்லாருமே நம்ம தப்பு சொல்லவே முடியாது. ஒரு சில பேர் செய்கிற தவறுனால
அது சொல்லுவாங்களா சொந்த குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை வரதும் நடக்குது. ஏன்னா நம்மகிட்டயுமே அந்த மாதிரி சில பேர் பேசும்போது சொன்னாங்க என்னன்னா, இந்த மாதிரி நாங்கள் கப்பல்ஸை பார்த்துட்டு இது பண்ணும்போது நாளைக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது நான் போய் என் ஹஸ்பண்ட் கிட்ட இப்படியெல்லாம் என்ன இம்ப்ரெஸ் பண்ணேன், நான் போய் என் ஒய்ஃப் கிட்ட இப்படிலாம் இம்ப்ரெஸ் பண்ணேன்னு கேட்கும்போது என்ன மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு போறாங்க, பாத்தி அவங்க லட்சணத்தெல்லாம் சொல்லிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி நடந்த இன்சிடென்ட்ஸும் இங்கே இருக்கு. ஸோ அடுத்தவங்க லைஃப் எக்ஸாம்பிளா வச்சு நீங்க வாழ ஆரம்பிச்சாலே உங்க லைஃப்பை நீங்க தொலைச்சிட்டு இருக்கீங்க, தொலைக்க போறீங்கன்னு தான் அர்த்தம். மேம் இந்த அஷ்மிதா விஷ்ணு கேஸ்ல ஆரம்பத்துல எல்லாருக்குமே அஷ்மிதா மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது. ஏன்னா அவங்களும் இது எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால சரி இவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க, மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்காங்க, இவங்க பணம் பை பிடிச்சவங்களா இருக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை ஓரளவுக்காவது இருந்தது மக்கள் மத்தியில. பட் இவங்க மேலேயும் இப்ப எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வரும்போது அப்ப நீயும் ஒரு கூட்டு களவாணி தானா அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி பெங்களூர்ல போட்ட எஃப்ஐஆர் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டாங்க. இங்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு, எஃப்ஐஆர் கம்ப்ளீட்டா நான் காமனா சொல்றேன், லாஜிக்கலா என்ன இருக்கோ அது சொல்றேன். எஃப்ஐஆர் போட்டதுனால எல்லாமே போட்டாங்கன்னும் போது எஸ் ப்ரிலிமினரி எவிடன்சஸ் எல்லாமே வச்சு போட்டிருப்பாங்க. ஓகே, நாளைக்கு அதை வந்து அவங்க இல்லைன்னு ப்ரூவ் பண்ற மாதிரி இவங்க பக்கம் இருந்ததுன்னா they'll go for எஃப்ஐஆர் குவாஷ். அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸும் ரியல் லைஃப்ல நடக்கும். ஓகே, இங்க எனக்கு என்ன ஒண்ணுன்னா விஷ்ணுக்கே அவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஓகே, ஏன்னா இது எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்டா இருக்கு. நான் வந்து ஏன் இந்த மாதிரி இல்லீகலா பண்றேன்னு நான் தெரிஞ்சு நான் கேட்க போகும்போது என்ன அடிச்சாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அது முன்னாடி இல்ல இது வந்து பிசினஸ் லாஸ், நீங்க எல்லாம் தெரிஞ்சுதானே வந்தீங்க அப்படின்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இங்க கான்ட்ரடிக்டரியா இருக்கா இல்லையா அந்த இடத்துல. ஓகே, இது எல்லாம் தான் இங்க கொஸ்டினபிள் ஃபேக்டராகவே மாறுச்சு இந்த இடத்துல. ஓகே மேம், இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு பெயில் கொடுக்கறதுக்காக அவங்க கேட்டிருந்தாங்கன்னு ஒரு வழி நீங்க சொல்லி ஆன்டிசிபேட்டரி பெயில். அந்த மாதிரி இப்போ அவங்க குழந்தை பிறந்திருக்கு, இப்பதான் குழந்தை பிறந்து ஒரு மாசம் 2 மாசம் இருக்கும், இதை காரணமா வச்சு அவங்க ஆன்டிசெப்டிக் பெயில் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. See that is like எல்லா இடத்துலயும் அக்செப்ட் பண்ணப்பட மாட்டது டு an extent. நான் திரும்ப தான் சொல்றேன், எந்த மாதிரி கண்டென்ட் எஃப்ஐஆர்ல இருக்குன்றது ஒரு விஷயம். ஓகே, இது எல்லாமே மோசடி, நம்பிக்கை மோசடின்றது நம்ம இப்போ நியூஸ்ல வெளில வந்த விஷயமா இருக்கு. பட் என்ன எஃப்ஐஆர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன விதத்துக்கு கீழே ஒருத்தர் அக்விசிஷன் கொண்டு வந்திருக்காங்கன்ற ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கான்ஸ்டியூட் பண்ணப்பட்டு தான் சில எக்ஸ்க்ளூஷன்ஸ் இங்க கொடுக்கப்படுமா இல்ல சிவியரா தான் இருக்க போதா அப்படிங்கறது எல்லாமே நம்ம அப்புறம் என்கொயரி முடிச்ச அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். இப்போ அஷ்மிதா மட்டும்தான் நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், விஷ்ணு இருக்காங்க, விஷ்ணுவோட அம்மா, விஷ்ணுவோட தங்கச்சி இருக்காங்க, இவங்களும் சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அஷ்மிதாக்கு நிகரான ஒரு பார்ட்டி தான் இவங்க. நிகரான இல்ல, அதுக்கு மேல. ஏன்னா அது நான் ரீசன் சொல்றேன், ஆனந்தி தான் இல்ல மெயின் லைக் பிரெயின் பிஹைண்ட் த இதுவே கல்பரேட். எக்ஸாக்ட்லி. ஓகே, ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் தான் நமக்கு விஷ்ணு ஃபாரெக்ஸ்னு ஒரு ரூபம் தெரியும், அதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே ஆனந்தி. ஓகே, நான் வந்து ரெஜிஸ்டர்ட் புரோக்கர்னு சொல்லி சில விஷயங்கள் பண்ணி இன்னும் என்னன்னா சொல்லணும்னா இன்னும் ஃபியூச்சர் டேஸ்ல சில கம்ப்ளைண்ட்ஸும் ரெஜிஸ்டர் ஆக இருக்கு. ஓகே, அதுல ஆனந்தி பெரிய இன்வால்வ்மெண்ட். ஓகே, இப்போதைக்கான அப்டேட் இதுதான். ஓகே, பெரிய புள்ளியே அவங்க தான். ஆமா, இனிஷியேஷன் எங்க இருந்து வருதுன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா. ஓகே, ட்ரேடிங்ல எனக்கு எல்லாம் தெரியும், இவ்வளவு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் இங்க இருந்து தான் சொல்லி எங்க அம்மாவே ட்ரேடிங் பண்ணாங்கன்னு சொல்லி தான் இவர் உள்ள வந்திருக்காரு இந்த இடத்துல. ஸோ அவங்களையும் நம்ம லேஸ்ல அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. ஸோ ஈக்குவல் இது எல்லாருக்குமே இந்த இடத்துல இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அஷ்மிதாக்கு மேல இவங்க 3 பேருமே, அப்ப இவங்க இதுல இருந்து ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா கிடையாது. See again evidence is going to decide. Okay, evidence decides everything when it comes to ஒரு லீகல் பிளாட்ஃபார்முக்கு வந்துருச்சு அப்படின்னாலுமே யார் என்ன பேசினாலும் அந்த இடத்துல என்ன எவிடன்ஸ் இருக்கு, அது இன்னொன்று சில பேர் ஃபேக்கா எவிடன்ஸும் கிரியேட் பண்ணுவாங்க. அது ஃபேக்கான எவிடன்ஸா என்ன மாதிரியான ப்ரூஃப்ஸ் அவங்க சப்மிட் பண்றாங்க அதெல்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணப்பட்டு தான் இங்க யார் விக்டிம் யார் குற்றவாளி அப்படிங்கறது டிசைட் ஆக போகுது. அப்புறம் நமக்கு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பா. அஷ்மிதா, விஷ்ணுவோடைய அம்மா, தங்கச்சி இவங்க 3 பேர் மேல போட்ட எஃப்ஐஆர் பத்தி ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.